கோலாகலமாக ஆரம்பமான 2026 உலகெங்கும் வானை அலங்கரித்த வரவேற்பு. தமிழர் பகுதியில் எழும் மற்றொரு விகாரை, மக்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை. டக்ளஸின் அவசர கைதிற்கு காரணமான புலனாய்வுத்துறையின் திடுக்கிடும் தகவல்கள். மஹிந்த விடுதலை புலிகளுடன் போர் தொடுக்கும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை, பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு பரபரப்பு அறிவிப்பு. மீண்டும் பதிவான நிலநடுக்கம், அமெரிக்க ஆய்வகம் வெளியிட்ட தகவல். கிறிஸ்துமஸ் தீவு என அழைக்கப்படும் கிரிடிமதி அடோல் 2026 அதிகாரப்பூர்வமாக வரவேற்றது. உலகில் புத்தாண்டை முதலில் எதிர்நோக்கும் நாடாக இந்த தீவே உள்ள நிலையில் அதன் பின்னர் பிற பகுதிகள் அடுத்த சில மணி நேரங்களில் புத்தாண்டை எதிர்நோக்கின. அதன்படி உலகின் பல நாடுகளில் 2026 புத்தாண்டு கோலாகலமாக வரவேற்கப்பட்டது. அந்த வகையில் கொழும்பு காலிமுகத்திடலில் ஒன்று திரண்ட மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் லோட்டஸ் டெவரேஸ் ஒளிரச் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான பட்டாசுகள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் இலங்கையும் புத்தாண்டை வரவேற்றது. அதே நேரம் நியூயார்க், லண்டன், பாரிஸ், துபாய், சிட்னி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வண்ணமயமான பட்டாசுகள் ஆகாயத்தை ஒளிரச் செய்தன. இசை நிகழ்ச்சிகள், ஒலி காட்சிகள், தெருக்களில் திரண்ட மக்கள் கூட்டமென புத்தாண்டு கொண்டாட்டம் உச்சத்தை எட்டியது. புதிய நம்பிக்கை, சமாதானம், வளர்ச்சி என்ற எதிர்பார்ப்புகளுடன் 2026 உலகம் முழுவதுமே இனிதே ஆரம்பமானது. வவுனியா சமளங்குளம் கல்லுமலை விநாயகர் ஆலய நிர்வாகம் உட்பட மக்களுக்கு தொல்பொருள் திணைக்களத்தால் குழப்பப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், வவுனியா சமளங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கின்றோம் என்ற போரைமையில் பௌத்த விகாரை ஒன்று அமைப்பதற்கான அடித்தளம் இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்குள்ள மக்கள் தொல்லியல் திணைக்களம் குழப்பி வைத்துள்ளது. எனவே நாங்கள் இது தொடர்பாக சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தோம். குருந்தூர் மலையிலும் ஆரம்பத்தில் இப்படியான ஒரு கட்டுமானமே முன்னெடுக்கப்பட்டது. தற்போது அங்கு விகாரை அமைக்கப்பட்டுள்ளமை யாவரும் அறிந்த விடயம். கல்லுமலையில் ஒரு பிள்ளையார் ஆலயம் உள்ளது. அதனை திருத்துவதற்கு உதவி செய்கின்றோம். ஆலயத்தை தொடர்ந்து நீங்கள் கட்டலாம் என்ற சலுகைகளை கூறி விகாரியை கட்டும் முயற்சியே எதிர்காலத்தில் இடம்பெறும். இது தொடர்பாக மக்களுக்கு சொல்லியிருந்தோம். இருப்பினும் ஆலய நிர்வாகம் உட்பட மக்களையும் குழப்பியுள்ளது. மிகுந்த கவலையை தருகின்றது. இந்த ஆபத்தினை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சமளங்குளம் மக்களுக்கு ஆலய நிர்வாகமும் இதனை விளங்கிக் கொண்டு செயற்பட வேண்டும். இன்று அவர்கள் சொல்லும் வாக்குறுதி உங்களை சமாளிப்பதற்கு மாத்திரமே. தமிழர் பகுதியில் விகாரியாக எழுந்து நிற்கின்ற இடங்களில் எல்லாம் பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. ஒரு சிலர் ஜேவிபியின் அரசியல் நிகழ்ச்சி நிரலாகவும் அடிப்படை நலன்களுக்காகவும் மக்களை குழப்பியுள்ளனர். இதன் மூலம் எதிர்காலத்தில் உள்ள உங்கள் நிலங்கள் பறிக்கப்பட்டு ஜீவனோபாயம் அளிக்கப்படும். அங்கு சென்ற அரச இயந்திரம் மக்களை திருப்திப்படுத்துவதற்கான சில செய்திகளை கூறியிருப்பதாக சிந்திக்கின்றோம். இந்த ஆபத்தை உணராத வகை வரைக்கும் சமளங்குளம் மண்ணை காப்பாற்ற முடியாது. எனவே தொடர்ச்சியாக இந்த எதிர்வினை ஆற்றுகின்ற செயற்பாடுகளை தமிழ் தேசிய தரப்புகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என வலியுறுத்தினார். முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த 26 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். 2001 இராணுவத்தினரால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019 திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்துரை மதுசிடம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து டக்ளஸ் தேவானந்தாவிற்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி எதிர்வரும் ஜனவரி 9 வரை டக்ளஸ் தேவானந்தாவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோட்டாபய ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக இந்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானை பயன்படுத்துகிறது. இந்திய ஒருமுறை பயன்படுத்திய குழுவை மீண்டும் பயன்படுத்துவதில்லை. இலங்கை புலனாய்வினர் அதனை கண்காணிப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே அவர்களின் அடுத்த தெரிவு டக்ளஸ் தேவானந்தா என்று ராணுவ ஆய்வாளர் எரோஸ் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் தொடுப்பதற்கான உணர்வுபூர்வமான எண்ணத்துடன் இருக்கவில்லை. அவர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக பிரச்சனையை தீர்க்கவே
எண்ணம் கொண்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கூறியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சபையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவித்த அவர், தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் தொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த போட்டியிடவில்லை. எங்கள் அணியின் அழுத்தமும் உத்துதலும் போர் தொடுக்க தள்ளப்பட்டார். நாங்கள் அரசாங்கத்திற்கு சென்றதை பிரபாகரனை போர் முனையில் தோற்கடிப்பதற்காகும். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ எங்கள் யோசனைகளை நடைமுறைப்படுத்தினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான 3 ஆண்டு திட்டத்தை நான் 1996ஆம் ஆண்டே தயாரித்தேன். அதன்படி 3 ஆண்டுகளில் யுத்த முனையில் பயங்கரவாதத்தை தோற்கடித்தோம். அன்று மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது மங்கள சம்ரவீர தலைமையிலான தேர்தல் கமிட்டியில் நானும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இருந்தோம். அன்று நாட்டுக்கு தலையீடியாக இருந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒன்றிணைந்தோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கே இதற்காக இணைந்தார் என்று அவர்கள்தான் குறிப்பிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். கிழக்கு ஜப்பானின் நோட்டோ மாகாணத்தின் கடற்கரையில் 6 டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 19.3 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. முன்னதாக நவம்பர் 30ஆம் தேதி ஜப்பானின் தெற்கு ஹஹோசிமா மாகாணத்தில் உள்ள டோஹரா தீவில் 5.6 டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளொன்றிற்கு சராசரியாக 9 மில்லியன் தகவல்கள் ஆஸ்திரேலிய அமைப்புகளால் திரட்டப்படுவதாக ஆஸ்திரேலிய மொசாட் உளவாளி பென்டனா ரெசண்டல் தெரிவித்தார். இந்த தகவல்கள் தான் இஸ்ரேலின் தற்போதைய அளப்பெரிய சாதனைகளுக்கு உதவியுள்ளது. இஸ்ரேல் என்றதும் மொசாட் உளவுத்துறை பெரிதாக பேசப்பட்டாலும் அங்கு 3 உளவுத்துறைகள் செயற்பட்டு வருகின்றன. 15க்கும் மேற்பட்ட உபபிரிவுகள் ஆஸ்திரேலிய ராணுவ புலனாய்வு பிரிவில் செயற்பட்டு வருகின்றன. மொசாட்டின் சாதனை மற்றும் பல புலனாய்வு பொறுப்புகளை செய்தது இஸ்ரேலின் சிபெத் பிரிவினரையாலேயே மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊர்காவற் துறைக்கு செல்லுகின்ற நீரோட்டம் கீழ்கடலில் இருந்து தங்கு வாய்க்காலூடாகத்தான் வரும். அவையெல்லாம் தற்போது தடைப்பட்டுள்ளது. இந்த தடைகளை நீக்கினால் தான் மின் உற்பத்திகள் அதிகரிக்கும் என நாங்கள் பலமுறை கூறினோம். அதற்கான நடவடிக்கைகள் இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை என அம்பாள் கடற்றொழில் சங்க தலைவர் ராஜசந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் நடைபெற்ற காரைநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இம்முறை இறால் உற்பத்தியானது 10% வீழ்ச்சியடைந்துள்ளது. வழமையாக மாறி காலத்தில் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுகின்ற எங்களுக்கு இம்முறை எதுவும் கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளே. தடை செய்யப்பட்ட தொழில்முறைகள் குறித்து பல முறை கடற்றொழில் அமைச்சரிடம் கூறினோம். 2026ஆம் ஆண்டுக்குள் தடை செய்யப்பட்ட தொழில்களை அகற்றுவதாக அவர் உத்தரவாதம் அளித்திருந்தார். ஆனால் இன்னமும் அது தீர்க்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணிகளால் படிப்படியாக கடற்றொழிலாளர்கள் எண்ணிக்கை குறைவடைதல், அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுதல், அந்த பிரதேசங்களை விட்டு செல்லுதல் போன்ற துன்பியல் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. கடற்றொழிலாளர்கள் வர்க்கமே இல்லாமல் போகின்ற சூழல் ஏற்படுத்தப்படுகிறது என்றார். இதுகுறித்து நீரியல் வள திணைக்கள அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், அந்த பாலத்தில் இருந்து 50 மீட்டர்கள் தொலைவில் கொடி கட்டினோம். அதற்குள் எவரும் விலைவிட வேண்டாம் என்று நாங்கள் சங்கங்களுக்கு கடிதமும் வழங்கினோம். அப்படி இருந்தும் அதற்குள் விலைகளை விடுகின்றார்கள். நவம்பர் மாதம் தான் பருவகாலம். ஆகையால் நவம்பர் மாதம் அங்கு இருக்கின்ற விலைகளை அகற்றுவதற்கு திட்டமிட்டோம். இருப்பினும் டித்வா புயலால் அந்த விலைகள் அகற்ற முடியவில்லை. ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள் இவற்றை சீர் செய்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். கோலாகலமாக ஆரம்பமான 2026 உலகெங்கும் வானை அலங்கரித்த வரவேற்பு. தமிழர் பகுதியில் எழும் மற்றொரு விகாரை, மக்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை. டக்ளஸின் அவசர கைதிற்கு காரணமான புலனாய்வுத்துறையின் திடுக்கிடும் தகவல்கள். மஹிந்த விடுதலை புலிகளுடன் போர் தொடுக்கும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. பாட்டாளி சம்பிக்க ரணவக்க பரபரப்பு அறிவிப்பு. மீண்டும் பதிவான நிலநடுக்கம். அமெரிக்க ஆய்வகம் வெளியிட்ட தகவல்.